மலைக்கள்ளனுக்கு கருணாநிதி வசனம் எழுதினாரு. எம்ஜிஆர் பல மாறு வேடங்கள்ல வந்து அசத்தினாரு. அவருடைய முழு திறமையும் இந்த படத்துல பிரகாசிச்சுது. படத்தில் இடம்பெற்ற எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாடலை முதலாக எம்ஜிஆருக்காக டி.எம். சௌந்தரராஜன் பாடினாரு. அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆச்சு. இதனை அடுத்து எம்ஜிஆருக்காக தொடர்ந்து டி.எம். சௌந்தரராஜன் அடுத்தடுத்த படங்கள்ல பாடினாரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் படங்கள்ல தத்துவ பாடல்கள் தவறாம இடம்பெறதுக்கு இந்த பாடல் தான் அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். மலைக்கள்ளன் எம்ஜிஆரை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தினதுன்னு சொல்லலாம். மலைக்கள்ளன் தமிழ் மட்டும் இல்லாம இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சிங்களம் மொழிகளில் தயாரிக்கப்பட்டுச்சு. எல்லா மொழி கதாநாயகர்களும் எம்ஜிஆரை பின்பற்றியே நடிச்சாங்க. மலைக்கள்ளன் 6 மொழிகளிலும் மகத்தான வெற்றி பெற்றுச்சு. பின்னாளில் மு. கருணாநிதியின் சினிமாவில் 50வது ஆண்டின் பொன் விழாவை நடிகர் விஜயகாந்த் சென்னை மெரினா கடற்கரை சீரணி அரங்கத்தில்